அனைத்து சகோதர சகோதரியின் பெயரால் உயிர்த்த ஆண்டவரின் பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் அவரது அமைதியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக அளவிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அனைவரும் 40 நாட்களாக கிறிஸ்து பிறப்பிற்காக தயார் செய்த நாங்கள் அனைவரும் இந்த 40 நாட்களிலே அவருடைய மீட்பின் முக்கியமான பகுதியாக இருக்கின்ற அவரது சிலுவையில் அறையப்படுதல், இறப்பு, உயிர்ப்பு இவற்றை நினைவுகூறுகின்ற தயாரிப்பாக இந்த 40 நாட்களின் மூலமாக தயார் செய்த நாங்கள் இன்றைய இரவிலே இந்த பெருவிழாவை கொண்டாடி கிறிஸ்து பிறந்த நாளினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே கிறிஸ்து நமக்கு கூறுகின்ற அருமையான செய்தி அமைதியின் செய்தி. இந்த அமைதியானது உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி. ஏனால் கிறிஸ்துவின் இறப்பானது, உயிர்ப்பானது அவர் என்றுமே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை எடுத்து காட்டுகின்ற மகிழ்ச்சியின் உயிர்ப்பின் செய்தியாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியானது அமைதியை நமக்கு தர வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், மேற்கு ஆசியாவிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போர், சண்டைகள், இதனால் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற மக்கள் உண்மையான மகிழ்ச்சியற்றவர்களாக குடும்பங்களை இழந்து, உறவுகளை இழந்து போராட்டத்தில், அவதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியானது உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்மையான நிறைவான அமைதியை தர நாங்கள் வாழ்த்துகின்றோம். அந்த அமைதி எப்பொழுது வரும்? மனதில் இருக்கின்ற அமைதியின் மூலமாக. இறைவன் நம்மை நேசிக்கின்றார், நம்முடன் இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார் என்ற உணர்வோடு, சகோதர வாஞ்சையோடு, நட்புறவில் பிறரை நம்முடைய சகோதர சகோதரிகளாக ஏற்று இந்த உயிர்ப்பு விழாவின் மூலமாக அந்த அமைதியை தர நாம் முயற்சிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய நாடு மதசார்பற்ற நாடு என்பதை அறிந்த நாம் மதத்தின் பெயரால் எந்த விதமான வன்முறையில் ஈடுபடாமல் அமைதியை காக்க இந்த விழா, உயிர்ப்பு விழா நம்மை இன்று அழைக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உயிர்ப்பு ஆண்டவரின் பெருவிழாவின் அமைதியும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.